பயனளிக்கும். ஆகவே நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை என்று நீர் அறிந்து கொள்வீராக. இன்னும் உம்முடைய பாவத்திற்காகவும் மோமீன்களான ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பாவ மன்னிப்பு தேடுவீராக. அன்றியும் உங்களுடைய நடமாட்ட தலத்தையும் உங்கள் தங்குமிடங்களையும் அல்லாஹ் நன்கறிகிறான். இன்னும் ஈமான் கொண்டவர்கள் கூறுகிறார்கள், புனித போர் பற்றி ஏன் ஓர் அத்தியாயம் இறக்கி வைக்கப்பட வேண்டாமா என்று. ஆனால் உறுதி வாய்ந்த ஓர் அத்தியாயம் இறக்கப்பட்டு அதில் போர் புரியுமாறு பிரஸ்தாபிக்கப்பட்டால் எவர்களுடைய இருதயங்களில் நய வஞ்சக நோய் இருக்கிறதோ அவர்கள் மரணத்தினால் தனக்கு மயக்கம் ஏற்பட்டவன் நோக்குவது போல் உம்மை நோக்குவதை நீர் காண்பீர். ஆகவே அத்தகைய நய வஞ்சகர்களுக்கு கேடுதான். ஆகவே இறைவனுக்கு வழிபட்டு நடப்பதும் நன்மையான சொல்லுமே மேலானதாகும். எனவே ஒரு காரியம் உறுதியாகிவிட்டால் அல்லாஹுவுக்கு அவர்கள் உண்மையாக நடந்து கொண்டால் அதுவே அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். போருக்கு வராது நீங்கள் பின்வாங்குவீர்களாயின் நீங்கள் பூமியில் குழப்பம் உண்டாக்கி உங்கள் சுற்றத்தாரை அவர்களுடன் கலந்து உறவாடுவதிலிருந்தும் துண்டித்து விடவும் முனைவீர்களோ? இத்தகையோரை தாம் அல்லாஹ் சபித்து இவர்களை செவிடாக்கி இவர்கள் பார்வைகளையும் குருடாக்கிவிட்டான். மேலும் அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? அல்லது அவர்கள் இருதயங்கள் இருக்கின்றனவே அவற்றின் மீது பூட்டு போடப்பட்டு விட்டனவா? நிச்சயமாக எவர்கள் நேர்வழி இன்னதென்று அவர்களுக்கு தெளிவாக்கப்பட்ட பின் தம் முதுகுகளை திருப்பிக் கொண்டு போகிறார்களோ அவ்வாறு போவதை ஷைத்தான் அழகாக்கி அவர்களுடைய தவறான எண்ணங்களையும் அவர்களுக்கு பெருக்கிவிட்டான். இது ஏனெனில் அவர்கள் எதை அல்லாஹ் இறக்கி வைக்கிறானோ அதை வெறுப்பவர்களிடம் நாங்கள் சில காரியங்களில் உங்களையே பின்பற்றி நடப்போம் என்று கூறியதனாலேயாம். ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய இரகசியங்களை அறிகிறான். ஆகவே அவர்களுடைய முகங்களிலும் அவர்களுடைய முதுகுகளிலும் அடித்து உயிர்களை கைப்பற்றும் மலக்குகள் அவர்களை மரணமடையச் செய்யும் போது அவர்கள் நிலைமை எப்படி இருக்கும்? இது ஏனெனில் நிச்சயமாக இவர்கள் அல்லாஹுவுக்கு கோபமூட்டுவதையே பின்பற்றி அவனுடைய திருப்தியை வெறுத்தமைதான். ஆகவே அவர்களுடைய செய்கைகளை அவன் பயனில்லாததையாக ஆக்கிவிட்டான். அல்லது எவர்களுடைய இருதயங்களில் வஞ்சக நோய் இருக்கிறதோ அவர்கள் தங்களுடைய கபடங்களை அல்லாஹ் வெளியாக்க மாட்டான் என்று எண்ணுகிறார்களா? அன்றியும் நாம் நாடினால் திடமாக நாம் அவர்களை உமக்கு காண்பித்திருப்போம். அவர்களுடைய முகக்குறிகளைக் கொண்டு நீர் அவர்களை நன்கு அறிந்து கொள்வீர். நிச்சயமாக நீங்கள் அவர்களுடைய நளினமான பேச்சைக் கொண்டும் அவர்களை நீர் அறிந்து கொள்வீர். மேலும் அல்லாஹ் உங்கள் செய்கைகளை நன்கு அறிகிறான். அன்றியும் அல்லாஹுவின் பாதையில் உங்களில் போரிடும் உங்களில் இருந்துள்ள முஜாஹிதுகளையும் பொறுமையாளர்களையும் நாம் அறையும் வரை உங்களை நிச்சயமாக நாம் சோதிப்போம். உங்கள் செய்திகளையும் நாம் சோதிப்போம், அவற்றின் உண்மையை வெளிப்படுத்துவதற்காக. நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் பிறரை அல்லாஹுவின் பாதையை விட்டு தடுத்தும் நேர்வழி தங்களுக்கு தெளிவான பிறகு நம் தூதரை எதிர்த்து முரண்பட்டுக் கொண்டும் இருக்கின்றனரோ அவர்கள் அல்லாஹுவுக்கு எவ்வித இடர்பாடும் செய்துவிட முடியாது. அன்றியும் அவர்களுடைய செய்கைகளை அவன் பயனற்றவையாக்கியும் விடுவான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுவுக்கு வழிபடுங்கள், இன்னும் இத்தூதருக்கும் வழிபடுங்கள். உங்கள் செயல்களை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள். நிச்சயமாக எவர்கள் நிராகரித்துக் கொண்டும் மக்களை அல்லாஹுவின் பாதையை விட்டு தடுத்துக் கொண்டும் பின்னர் நிராகரிப்பவர்களாக இருக்கும் நிலையிலேயே இறந்தும் விடுகிறார்களோ இத்தகையவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மூமீன்களே, போரில் நீங்கள் தளர்ச்சி அடைந்து தைரியம் இழந்து சமாதானத்தை கோராதீர்கள். ஏனென்றால் நீங்கள் தாம் மேலோங்குபவர்கள். அல்லாஹ் உங்களுடனேயே இருக்கின்றான். மேலும் அவன் உங்கள் நற்செய்கைகளை உங்களுக்கு ஒருபோதும் குறைத்து விடமாட்டான். திடமாக இவ்வுலக வாழ்க்கை வீண் விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஈமான் கொண்டு பயபக்தி உடையவர்களாயிருந்தால் அவன் உங்களுடைய கூலிகளை உங்களுக்கு அளிப்பான். அன்றியும் உங்களிடம் உங்களுடைய பொருள்களை அவன் கேட்கவில்லை.
அவன் உங்களிடம் அவற்றை கேட்டு வற்புறுத்தினாலும் நீங்கள் கஞ்சத்தனம் செய்வீர்கள். பற்று, பாசம் போன்ற உங்கள் உள்ள கிடக்கைகளையும் அவன் வெளிப்படுத்தி விடுவான். அறிந்து கொள்க, அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்யுமாறு அழைக்கப்படும் கூட்டத்தினர் நீங்கள். ஆனால் உங்களில் கஞ்சத்தனம் உடையோரும் இருக்கிறார்கள். ஆனால் எவன் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவன் தன் ஆத்மாவுக்கே கஞ்சத்தனம் செய்கிறான். அல்லாஹ் எவ்வித தேவையும் அற்றவன். நீங்கள் தேவை உடையவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே சத்தியத்தை நீங்கள் புறக்கணிப்பீர்களாயின் உங்கள் அல்லாத வேறு ஒரு சமூகத்தாரை அவன் பதிலாக கொண்டு வருவான். பின்னர் உங்களைப் போன்று அவர்கள் இருக்க மாட்டார்கள்.